இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வந்திருக்கிறவங்களோட எல்லா ஃபைல்ஸையும் கேட்பாரு. நான் யாரு ஃபைல்ஸையும் காட்ட போறது இல்ல, உன் ஃபைலை மட்டும் தான் காட்ட போறேன். இவங்க தான் பெஸ்ட் கேண்டிடேட், மத்தவங்க யாரும் இன்டர்வியூ பண்றதுக்கு ஒர்த்து இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை உள்ள அனுப்பி செலக்ட் பண்ண வச்சிருவேன். மத்தவங்களை வெளியே அனுப்பிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம். எதையும் காட்டிக்காம கேஷுவலா போய் உட்காரு. சரிங்க சார். விஷால் வாங்க போற அம்மா, விஷால் இல்லம்மா, இவர் பேரு வேற வச்சிருக்கோம். அம்மா ஏய், இவகிட்ட சொல்லிடுங்க, நான் எப்பவும் இப்படி அமைதியா இருக்க மாட்டேன். வேணும்னே பம்பு எடுத்துக்கிட்டு இருக்கா, அடிச்சிருவேன். அன்னை கோவம் வந்தா அடுப்புல வச்சிருக்க சாம்பார் மாதிரி தலை தலைன்னு கொதிச்சிருவாரு. ஏய் வாய் மூடு. விஷால் எங்க வா. சொல்லுங்கம்மா. நாளைக்கு நம்ம வீட்ல கொலு ஃபங்க்ஷன் இருக்கு. கோவில்ல ஒரு பொண்ணு கொலு வச்சிருந்தா. கொலு வச்சா இப்படி வைக்கணுங்கிற மாதிரி அவ்வளவு அம்சமா இருந்தது. கொலுவில இருந்த ஒவ்வொரு பொம்மையும் ரொம்ப வித்தியாசமா அழகா இருந்தது. பூசாரி கிட்ட நான் அவளை பத்தி விசாரிச்சேன். அவரு இந்த கார்டை கொடுத்தாரு. நீ இந்த கார்டுல இருக்கிற அட்ரஸுக்கு போய் விவரத்தை சொல்லி அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு வா. என்ன விஷயம் சுபத்ரா, இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமா அத்தை, சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு நான் சித்தானந்த சுவாமிகளை பார்க்க போனேன்ல. ஆமா, அவர்கிட்ட ராகவ் ஜாதகத்தை கொடுத்து கல்யாணத்தை பத்தி கேட்டேன். பாத்துட்டு என்ன சொன்னாரு? ஏன் பெரியவனுக்கு இத்தனை நாளா பொருத்தமே அமையலன்னு சொன்னாரு. அப்புறமா இன்னொரு பையன் இருப்பானே, அவனோட ஜாதகத்தையும் கொடுங்கன்னு சொன்னாரு. நான் உடனே கையில இருந்த விஷால் ஜாதகத்தை கொடுத்துட்டேன். விஷால் ஜாதகத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நானும் அந்த யோசனையோட தான் விஷால் ஜாதகத்தை கேக்குறாரோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த சுவாமி ஒரு நல்ல முடிவை சொன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி ஜாதகத்தினாலதான் அண்ணனுக்கு அமையும், உன் இளைய மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா மூத்த மகனுக்கு தானே அமையும்னு சொன்னாரத்த. உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான். இத்தனை நாள் ராகவுக்கு ஏன் ஜாதகம் செட் ஆகல, இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. இப்ப கடவுளா பார்த்து சாமிகள் மூலமா ஒரு வழி சொல்லி இருக்காருன்னு தோணுது. பேசாம ஒரு அக்கா தங்கச்சியா பார்த்து கட்டி வச்சுட்டா என்ன? ஆமா அத்த, இது ரொம்ப நல்ல யோசனை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்க கேபினுக்கு போகலாம். அண்ட் நான் அந்த ஒர்க்லாம் சொன்னேன், அதை முடிச்சிட்டீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், இதுல உங்க சைன் வேணும். சீக்கிரம் முடிச்சிருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். இன்டர்வியூக்கு வந்தவங்க எல்லாம் உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாருமே கிளம்பலாம். சார், இன்டர்வியூ நாங்க அட்டெண்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க? இருந்தது ஒரு வேகன்சி, அதுக்கு அந்த பொண்ணு செலக்ட் ஆயிருச்சு. ஏன் நீங்க வேற இடத்துல போய் ட்ரை பண்ண வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்க? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. சார்,
பர்சனலா எம்டிய பார்க்கணும். நீ எதுக்குமா எம்டியை பார்க்கணும்? அதான் சொன்னேன்ல, ஆல்ரெடி அந்த பொண்ணை செலக்ட் பண்ணியாச்சுன்னு. நான் எம்டிய பார்த்து சில விஷயங்கள் பேசணும். மா, அவரு எம்டி, நீ எல்லாம் பார்க்க முடியாது. இங்கிருந்து முதல்ல கிளம்பு. இல்ல சார், நான் பார்த்தே ஆகணும். பார்க்காம நான் போக மாட்டேன். இங்க வந்து தகராறு பண்றியா? ஃப்ராடு. போ. நீ தாயா ஃப்ராடு. என் பசங்களுக்கும் இப்படி அக்கா தங்கச்சியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. 2 பேரும் வீட்ல ஒத்துமையா இருந்திருப்பாங்க, குடும்பமும் பிரிஞ்சிருக்காது. என்ன பண்றது, எல்லாம் நேரம். சுபத்ரா, உன் பசங்களுக்கு அக்கா தங்கச்சியா பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தை, அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் என்ன, சாம்பாருக்கும் கல்யாணமா? ஏற்கனவே பாட்டும் கிட்டமா சுத்திக்கிட்டு இருக்கான், இப்ப இது வேறயா? ஏய், வாய் முடு. விஷால பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வேணும்னா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எப்படி மாற போறான்னு. அவன் ஜாதகம் சாதாரணமான ஜாதகம் கிடையாது. சுபத்ரா, இனி நீ எதுக்கும் கவலைப்படாம பொண்ணுங்களை பார்த்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரிங்க அத்தை, நாளைக்கு நல்ல நாள் தான். தரகர் கிட்ட விஷால் ஜாதகத்தையும் கொடுத்து பொண்ணு பார்க்க சொல்லிடலாம். சரி, நல்லது. அவருக்கும் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன பண்றது? தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தது நீ ஃப்ராடு. தண்ணி கேன் கிட்ட நீங்க பேசுனத நான் கேட்டேன். இல்லன்னு சொல்லு. நீ எப்படி சொல்லுவ? இப்பவே நான் எம்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஏய், மா, மரியாதையா வெளிய போ. ஏய், பாப்பாங்கறல. நான் எம்டிய பார்க்கணும், பார்க்கணும். அது தேவையில்லை. விடுங்க. பார்க்க கூடாதுங்கறல. விடுங்க சார். நான் எம்டிய பார்த்து பேசணும். ஆமா, நீ வாமா. விடுங்க சார். விடுங்க பார்க்க சார். முடியாது. பாக்கறல. எம்டிய பார்க்கணும். வா. வா, எம்டில பார்க்க முடியாது. வா. நான் எம்டிய பாக்கறல. பார்க்கணும். சும்மா அடம் முடிச்சிட்டு. வெளிய வா. கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். வா. விடுங்க. வெளியில வா. சார், விடுங்க சார். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. என்னைய அவமானப்படுத்துற நீ? உனக்கு வேலை கிடைக்கலன்னதும் என்ன மாதிரி டிராமா பண்ற? யோ செக்யூரிட்டி, கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளியா? வெளிய இருப்பியா? அம்மா போமா, போமா, சீக்கிரம் வெளில போமா, ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வெளில போமா, போமா.